கூட்டுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட உடனே சரி ஏதோ வேகமா பேச போறாரு அப்படின்ன உடனே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு காலரை தூக்குனாரு. சரி ஏதோ சொல்ல போறாரு போல அப்படின்னு பார்த்தா அது அவரே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஆட்களும் செய்தியாளர்களும் விடல. அவங்க என்ன கேட்கறாங்க, எல்லாருக்குமே அவரே பதில் சொன்னா அப்புறம் அமைச்சர்கள்னு நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அது இந்த சைடு போறாரு, அப்புறம் அங்கிட்டு கேட்டு போடுறாங்க, இந்த சைடு போறாரு, இங்கிட்டும் கேட்டு போடுறாங்க, அங்கிட்டு ஓடுறாரு. என்ன ஒரு விதமான ஒரு அமைச்சர்கள், எப்படியெல்லாம் அமைச்சர்கள் வலுவா இருந்தாங்க, திறன் வாய்ந்தவர்களா இருந்தாங்க. செய்தியாளர்கள் எந்த நேரம் மைக்க நீட்டினாலும் சரி, அதுக்கான அவங்க கேட்கிற கேள்விக்கு பொறுமையா இருந்து பதில சொல்லிட்டு போன வரலாறு தான் தமிழகத்துல உண்டு இதுவரை. ஆனா இதான் முதல் முறையாக ஒரு பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கூட கொடுக்காம ஓடுறதும், அல்லது அவங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி கேட்டா கூட அதுக்கு எங்க முதல்வர் பதில் சொல்லுவாரு, அது முதல்வர் பதில் சொல்லுவாருன்னு சொன்னா, அப்ப முதல்வரே 33 அமைச்சர்களையும் 35 அமைச்சர்களையும் அவரே இலாக்காவை தன்வசம் வச்சிருந்திருக்கலாமே. எதுக்கு அப்புறம் நீங்க? எதுக்கு உங்களுக்கு அரசு வாகனங்கள், அதுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள், உங்களுக்கான செலவுகள், எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட் தானே. அது அவரே எல்லா பதிலும் சொல்றதுக்கு அவரே எல்லா துறைக்கும் மந்திரியா முதல்வரா இருந்துட்டு போயிடுவாரு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் என்னென்னலாம் படப்போகுதோ தெரியல. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி துறை ரீதியான இது ஒரு ஆய்வு தாங்க, சாதாரண ஒரு ஆய்வு. உங்களுக்கு கூடிய விரைவில் இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன்னா. நன்றினா 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 நன்றினா. பொறுமையாண்ணா பொறுமையா சின்னதா ஒரு 2 சிம்பிள் क्वेश्चंस ஆய்வுக்கு வந்திருக்கணும். ஆய்வு பண்ணிட்டு இதனுடைய விளக்கத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஒண்ணு என்ன தெளிவா சொல்லுங்கண்ணா. ஆய்வுக்கு வந்திருக்கோம். அதுதான் சார். தேர்தல் அறிக்கையில சொல்லிருந்தீங்க, இப்ப போடுற அரிசியை விட தரமான அரிசிகள் நாங்க விநியோகிக்கப்பட்டது. இது வரைக்கும் எல்லாமே ஆய்வா தானே இருக்கு. எதுவுமே செயல்பாட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. மிக விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார்னா. எல்லாத்தையுமே தமிழக முதல்வர் கொடுக்கணும். அமைச்சர்கள் எல்லாம் எதுக்குண்ணா? அவர்களின் வழிகாட்டலின்படி தானே நாங்க போயிட்டு இருக்கோம். நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றிண்ணா நன்றி. வசனம் பேசுறவரு இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் வசனம் பேசுறவரு